கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் நான் அவரை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று சொல்லி எண்ணினபடியினாலே ஒரு அந்த ஊழியத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தை நாம் பார்க்கும் பொழுதே ஏதோ வேலை தேடி நாம் அநேக இடங்களுக்குள்ளே போகிறது உண்டு. அப்ப வேலைக்கு போகிற இடங்களில நாம் செய்கிற வேலைகளில நாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் என்ன உண்டாகும், நாம் வேலை செய்கிற இடங்களில் என்ன செய்ய முடியும், ஒரு மேன்மையான ஒரு இடத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா உலகத்துல இருக்கிற இந்த உலக சம்பாத்தியத்துக்காக கூட மனிதர்கள் உண்மை, அதாவது ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வேலையில எவ்வளவு உண்மையா இருக்கிறான், அவனுடைய வேலையில எவ்வளவு பொறுமையா இருக்கிறான், அவனுடைய வேலையில எவ்வளவு அவன் நினைச்சான் சின்சியர் அப்படின்னு சொல்லி நினைச்சான், நிதானமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாது, ஒரு பதவி உயர்வு கொடுப்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்ல சபையிலே பாடல் பாடுகிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இல்ல மற்றவர்களை விசாரிக்கிற ஊழியங்களா இருக்கலாம். எந்த ஊழியத்தை ஆண்டவர் சபையில இருக்கிறதான விசுவாசியில கொடுத்தாலும் அவர் எல்லாருக்கும் அதை கொடுப்பது கிடையாது. அவர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் நான் கொடுக்கிற இந்த பொறுப்பு, இந்த வேலைக்கு இவர்கள் பாத்திரவான்களா, உண்மையா இருப்பார்களா என்று சொல்லி நம்மளை அவர் நினைச்சார் ஆராய்ந்து பார்த்து ஒரு பொறுப்பை நம்மிடத்திலே அவர் கொடுக்கும்போது, அவர் கொடுத்த அந்த உத்தமமான உன்னதமான அந்த என்ன செய்யணும், அந்த பொறுப்பில் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன செய்றார், எல்லா இடத்துல அவர் என்ன செய்றார், அவர் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, தேவனுடைய அழைப்பை பெற்ற பிற்பாடு அவர் என்ன செய்றார், உண்மைத்தன்மை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா இடத்துல அவர் உண்மையா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினதான ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிறதும் அதைத்தான் விரும்பி கொண்டிருக்கிறார். நான் உண்மையா இருக்க வேண்டும். முதலாவது என் தெய்வத்துக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நான் உண்மையா இருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பில் நான் உண்மையா இருக்க வேண்டும். நான் கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிலே நான் உண்மையா இருக்க வேண்டும். அன்பிலே உண்மையா இருக்க வேண்டும். நிதானத்தில் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை மனுஷலாம் இன்னும் நம்ம பார்த்து கொண்டே போகலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எப்படி நான் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டாகி இருக்க வேண்டும். ஒருவேளை மனிதனுக்கு உண்மையா இருப்பார்கள், இவர்கள் தெய்வத்துக்கு உண்மையா இருப்பது கிடையாது. ஏன்னா மனிதனால் கிடைக்கப்படுகிற ஆதாயத்தை தேடி ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் தெய்வத்துக்கு உண்மையா இருக்காதபடிக்கு மனிதனுக்கு உண்மையா இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா மனிதனுக்கு உண்மையா இருக்கும்போது அது மேன்மையா என்று சொன்னா அது நிச்சயமா கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருப்பாய் என்று சொன்னால் உன்னை அநேகத்துக்கு நான் அதிபதியா ஆக்குவேன் என்று சொல்வது அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதனால நமக்கு கொடுத்த ஊழியத்துல எந்த பொறுப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம், அது சபையின் ஊழியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அந்த வேலையில உண்மையா இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையா இருந்து உம்முடைய வேலையை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை செய்வதற்காக சோதரம். ஆண்டவர் இந்த வார்த்தையில கேட்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்துக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.